friends, welcome back to easytipschanneltamil. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, thumbnail-ல பார்த்தா வந்திருப்பீங்க. சூப்பரான குலாப் ஜாமுன் ரெசிபி. அதாவது நம்ம வந்து நார்மலா வந்து நிறைய பேர் மிக்ஸ் வாங்கி பண்ணுவாங்க. சோ நம்ம வந்து மிக்ஸ்ல பண்ண போறது கிடையாது. 100% நம்ம வந்து கோவால தான் பண்ண போறோம். 100% அப்படின்றது 85% கோவா. சரிங்களா? 85% கோவா, 15% வந்து மைதா ஆட் பண்ணி நம்ம வந்து குலாப் ஜாமுன் பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்ண போறோம் அப்படின்றதா இந்த வீடியோ. கொஞ்சம் வீடியோவில் அப்படி இப்படின்னு இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கிளியராக இருக்காது. கிச்சனில் வந்து ரொம்ப ஒரு குட்டியான கிச்சன் தான். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். இது ஏன் செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ்க்கு எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் செஞ்சோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் வந்து வீட்டில் குலாப் ஜாமுன் செஞ்சோம். சரி, இது ஒரு வீடியோ எடுத்தால் என்ன, ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து செய்வாங்க, ஆனால் அது வந்து உடஞ்சிடும். நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, உடஞ்சிடும், இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி வந்து பக்குவமாக எப்படி இறக்குறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எப்படி வந்து அது உடையாமல் இருக்கிறது டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏற்கனவே நான் வந்து குலாப் ஜாமுன் எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். நம்ம சேனல்லேயே வந்து டிப்ஸ் தான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குலாப் ஜாமுன் வந்து உடையாமல் சூப்பராக சாஃப்டாக வரும் அப்படின்ற மாதிரி டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ அதை நம்ம டேரெக்டாகவே செஞ்சு காட்டினா என்ன அப்படின்னு தோணுச்சு. சரி, ஓகே, நம்ம செஞ்சதை அப்படி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எடுத்த வீடியோ தான் இது. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குலாப் ஜாமுன் வெறுக்கிறவங்க கூட இதை பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க, சாப்பிடுவீங்க. ஏன்னா எனக்கு குலாப் ஜாமுன் அப்படின்றது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எங்கள் வீட்டில் அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க. அப்படியே தண்ணியாக இருக்கும், எடுத்த உடனே அப்படியே குழப்பம்னு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி சாப்பிட்டு பழகிட்டேன். அதனால எங்கேயாவது ஃபங்க்ஷன், கல்யாணத்துக்கு எங்கேயாவது போனால் கூட, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனால் கூட குலாப் ஜாமுனாக எடுத்து வச்சிருவேன், பக்கத்தில் இருக்கிற இலையில வச்சிருவேன், எனக்கு வேணாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் இப்போ இந்த மாதிரி கற்றுக்கிட்டு இது செஞ்சதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் மேலேயே ஒரு தனி மரியாதை வந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்பவே பிடிச்சிருச்சு. நானே கிட்டத்தட்ட ஒரு 10-15 குலாப் ஜாமுன் சாப்பிட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஐட்டம் தான். பிடிக்காதவங்களும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராகவே இருக்கும். நீங்களும் இந்த ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சூப்பராக எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு குலாப் ஜாமுன் பண்ணுவீங்க. அது 100% கேரண்டி. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் குக்கிங் டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு நம்ம பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுமோ அது எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வீடியோஸும் போஸ்ட் பண்ணுறேன். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அதான் நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ப சோடா இருக்குதுங்க, பேக்கிங் பவுடர். ஸோ அந்த பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் அந்த கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இது பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும். ஃபுல்லாகவே அந்த ஆப்ப சோடா வந்து நல்லா கரையிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ப சோடா மாவு இருக்கக்கூடாது, தெரியக்கூடாது, வெறும் நெய் மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்லாவே கலக்கணும். ஸோ நல்லா கலக்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கோவா போட போகிறோம். ஸோ நான் எவ்வளோ கோவா போட்டிருக்கேன், எவ்வளோ மைதா போட்டிருக்கேன் அப்படின்றது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ப்ரொசீஜர் தெரியும். ஸோ அப்படி நம்ம நல்லா கரைக்கும் போது தான் நமக்கு வந்து அங்கங்கே நம்ம கோவாவில் இருக்காது, அந்த குலாப் ஜாமுனில் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா கரைக்கணும். கரைச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ கோவா போட போகிறோம். நான் இப்போ போட்டுக்கிறது எவ்வளோ கோவான்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ கோவா போட்டிருக்கேன். இது வந்து ஸ்வீட்லெஸ் கோவா. நம்ம ஸ்வீட் போட்ட கோவா நம்ம வாங்கக்கூடாது. ஸ்வீட்லெஸ் கோவா வந்து நீங்கள் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, சூப்பர் மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது. இல்லை நீங்கள் வந்து இந்த ஆயிலெலாம் வைப்பாங்க இல்லையா, ஆயில் பட்டர்லாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஷாப்பில் கேட்டாலும் வைப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில், பட்டரு, நெய் இதெல்லாம் விற்கிற கடையில் தான் வாங்கினேன். ஸோ அது அந்த மாதிரி இடத்துல வாங்கினீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கோவா நமக்கு கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் வந்து பழைய கோவா அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா கோவாவில் நான் மைதா மாவை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மைதா மாவை எவ்வளோ ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 300 கிராம் மைதா. அதாவது 1 கிலோவுக்கு 300 கிராம். அரை கிலோ நீங்கள் கோவா போடுறீங்க அப்படின்னா 150 கிராம் மைதா போட்டாலே போதும். நான் 1 கிலோ போட்டதுனால 300 கிராம் மைதாவை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம பூரி மாவு பதத்துக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு, கொஞ்சம் ரொம்ப தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கணும்.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் நம்ம வந்து பிசையணும். எடுத்த உடனே மொத்தமாக தண்ணி விட்டு பிசைஞ்சால் ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி ஆகிடும். ஸோ எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சால் தான் நமக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பிசையும் போது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சப்பாத்தி மாவு பூரி மாவுலாம் பிசைகிற மாதிரி நம்மளுடைய உள்ளங்கையை வச்சு அழுத்தி பிசையக்கூடாது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நம்மளுடைய உள்ளங்கையை அழுத்தம் கொடுக்கவே கூடாது. அப்போ தான் உங்களுக்கு வந்து குலோப் ஜாமுன் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் போட போகிற மெத்தடே வேறு மாதிரி மெத்தடு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ எப்போவுமே குலோப் ஜாமுன் செய்யும்போது இப்படி செஞ்சிங்கன்னா உள்ளே கட்டியாக இருக்காது, உள்ளே கல்லுமா இருக்கும், வெளியே வெந்தது இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ எப்போவுமே ஃபிங்கர்ஸை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. ஸோ இப்போ எடுத்து சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கப்புறம் நம்ம உருட்டும் போது உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுக்கக்கூடாது, லைட்டாக தான் அழுத்தம் கொடுத்து நம்ம உருட்டணும். ஸோ அப்படி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமாக வெடிப்பே இருக்காது. பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வீடியோவில் சுத்தமாக ஒரு வெடிப்பு கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி வெடிப்பு இல்லாத மாதிரி தான் நீங்கள் வந்து பிசையணும், உருட்டணும். கையில் வச்சு அழுத்தி உருட்டினீங்கன்னா உள்ளே மாவு டம் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெயில் போடும்போது வேகாது, உள்ளே வந்து வேகாது, வெளியே மட்டும் நல்லா ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து வேகாது. ஸோ அப்படி சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சதுக்கப்புறமா நான் வந்து சீராவை வந்து ஏற்கனவே காசி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இது பிசைஞ்சதுக்கப்புறமா, அதாவது பாதி பிசைஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சீரா வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து காசி வச்சுட்டேன். ஏன் ஜீராவை காசி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டுமே சூடாக போட்டோன்னா கண்டிப்பாக உடைஞ்சிடும். அதாவது நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். ஜீராவும் சூடாக இருக்கும், நம்ம அந்த எடுக்கிற ஜாமீனும் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அப்படி போடும்போது ரெண்டுமே சுட போடும்போது உடஞ்சிடும். ஸோ அது வந்து நான் ஜீரா வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே காசி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் இதை வந்து மாவு பிசைஞ்சு இது பண்ணுறதுனால அந்த டைம் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சில்னஸ் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஜீராவும் உங்களுக்கு வந்து இழுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடையாது, ரொம்பவே நல்லா ஸ்மூத்தாக ஒரு நல்ல சாஃப்டான ஒரு குலாப் ஜாமுன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு டைம் போட்டதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அது ஓரத்தில் நான் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருக்கும், நம்ம போட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு ஃபஸ்ட் டைம் வந்து அந்த அளவுக்கு வேகாது. ஸோ அதனால் ஒரு 4-5 போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோவாலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக ஒரு நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ கொஞ்சம் வேந்ததுக்கப்புறமா நம்ம எடுப்போம். ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சு, எல்லாமே ஈவனாக ஒரே கலரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எடுத்து அப்படியே நம்ம வந்து ஜீராவில் நம்ம போட்டுற வேண்டியது தான். ஸோ இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குலாப் ஜாமுன் 1% கூட உடையாது. நீங்களாம் ஸ்பூனை வச்சு எடுத்தாலும் அது வந்து ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது நட்ஸ்லாம் வைக்கிறேன். உங்களுக்கு பாதாம் வேணுன்னா பாதாம், பிஸ்தா வேணுன்னா பிஸ்தா வைக்கலாம், இல்லை முந்திரி வேணுனாலும் முந்திரி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து ரவுண்டாக இருக்கிறது எல்லாமே வந்து நார்மலான வச்சது. ஸோ இந்த பாதாம் வச்சது தெரியணும் அப்படின்றதுக்காக இது வேறு ஒரு ஷேப்பில் வந்து உருட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே எடுத்து பொரிச்சு அதில் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லா அந்த சீரா நல்லா ஊறி இந்த குலாப் ஜாமுன் நல்லா ஊறி இருக்குது, ஈவனாக இருக்குது பாருங்கள். எல்லாமே ஒரே ஷேப்பில் ஈவனாக எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே ரொம்ப சாப்பிடணும் போல் இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. தொட்டால் அப்படியே நல்லா ஒரு புசுன்னு ஒரு நல்ல சாஃப்ட்னஸ்ஸு. ஸோ இப்போ இந்த பாதாம் வச்சுருக்க அந்த குலாப் ஜாமுன் எடுத்து கட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பாதாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் தோணும். கண்டிப்பாக நீங்கள் இதை இந்த நியூ இயருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருக்கா? ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருடைய மனசை நீங்கள் இடம்பெறலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கே எனக்கு கூட நல்லா சமைக்க தெரியும்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லவன்யா. நன்றி, வணக்கம், பை பாய்.